ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவுக்கு ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்ச சாங்ல உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் யாருனாலும் எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சாங்ல அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நட்புக்காக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற பீட் மார்க் சேக் எஃபெக்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜையும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வாங்க அதை ஃபஸ்ட்டு எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு செகண்டில் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே உள்ள கீழே இருக்கிற அந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது செகண்டில் பார்த்தீங்கன்னா மீடியா இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கீழே உள்ள கிரியேட் வியூ ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண உங்களுடைய அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் உங்களோட இமேஜ் ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜை நீங்கள் ஜூம் பண்ணாலும் ஜூம் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணி ஃபோட்டோ கூட சென்டர் செட் பண்ணிக்கலாம். 2 விரலை யூஸ் பண்ணி ஃபோட்டோவை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை மூவ் பண்ணி இதே மாதிரி நீங்கள் சென்டர் செட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஸ்க்ரீனில் ஃபேஸ் மட்டும் தெளிவாக தெரிஞ்சால் மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ணணும். மேலே உள்ள சேரைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே உள்ள சேவைக்கான கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ நான் எப்படி இமேஜை உள்ளே ஆட் பண்ணி சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணேனோ அதே மாதிரி தான் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அடுத்த இமேஜ், அதாவது நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜையும் 9:16 இப்போ நான் சேஞ்ச் பண்ண மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற அந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ரொம்பவுமே ஈஸியாகவே எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தவனையும் இங்கே ஒரு ப்ளே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். நான் கொடுத்துருக்கிற ஆடியோ பிடிச்சிருந்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிக்கலாட்டி அந்த ஆடியோவை கிளிக் பண்ணி மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஆடியோ டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆடியோ ஆட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் இந்த வீடியோ சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிக்கலாட்டி அந்த ஆடியோ பதிலாக உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை நீங்கள் உள்ளே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போது கீழே உள்ள ஆடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ்னு ஒரு இமேஜ் நான் கொடுத்துருக்குறேன். நான் கொடுத்துருக்குற அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே உள்ள கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கீழே உள்ள இந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணோனையும் உங்களுடைய கலரி பேரும் மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களுடைய இமேஜ் அலைட் மோஷங்கிற ஃபோல்டரில் சேவையாக இருக்கும், அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பேக்ரவுண்டில் சூப்பராக உள்ள ஆட் ஆயிரும். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த குரூப் 1 அதாவது குரூப் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோ. அந்த குரூப் 2வை கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நேம் சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம நேம் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல குரூப் 1 இருக்கும், அந்த குரூப் 1 கிளிக் பண்ணக்கப்புறம்
கீழே உள்ள எடிட் குறிப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிரிக்ஸ் இருக்கும். அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணி அதில் எடிட்டர்ஸ்ங்கிற கீழே உள்ள இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நான் கொடுத்துருக்க நேம் பதிலாக உங்களோட நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு டிக் கொடுத்தா போதும், நேம் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பேக் வந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. லாஸ்ட் வந்துக்கோங்க. இப்போ வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே கீழே ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த இமேஜில் கூட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 6ன்னு போட்டு ஒரு இமேஜ் கீழே நான் வந்து கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டாக இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் உள்ள இந்த மீடியா ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ஸ்டார்ஸ் உள்ள கிளிக் பண்ணோனையும் உங்களுடைய கேலரி பேரும் அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அடுத்த பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சூப்பராகவே ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். அவ்வளோதான். இந்த குரூப்பில் வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு நேம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள இந்த நம்பர், அதாவது 6 இருக்கிற இந்த இமேஜில் மட்டும் உங்களோட இமேஜை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து செம்மையாக வந்து நம்மளுக்கு இமேஜ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கும். இப்போ நம்மளுக்கு உள்ள இமேஜ் வந்து ஆட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஒரு சேக் எஃபெக்ட் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. பேக் வந்ததுக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிற அந்த சேக் எஃபெக்டை இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேக் எஃபெக்ட்டுக்குள்ளே மேலே பார்த்தீங்கன்னா 3 சிசி இருக்கும். அப்படியே கீழே வந்துக்கோங்க. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜ் நான் வந்து கொடுத்துருப்பேன். இப்போ கீழே உள்ள இந்த ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய அந்த பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் மங்கின மாதிரி ஒரு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா? பேக்ரவுண்டில் ஒரு எஃபெக்ட் நம்மளுக்குள்ளே வந்து ஆட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இந்த ரைட் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போது பேக் வந்துக்கிட்டு சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த சேக் எஃபெக்டில் நம்ம ஒரு 6 இமேஜ் வந்து காப்பி பண்ண போகிறோம். இப்போ ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு எஃபெக்ட் பார்த்தீங்களா, இதில் இருந்து நம்ம எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டோம். இப்போ அந்த ஒத்த இமேஜை மட்டும் நீங்கள் விட்டுருங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. செகண்ட் இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த செகண்ட் இமேஜை லெஃப்ட் சைடில் வந்து இந்த செகண்ட் இமேஜோட லெஃப்ட் சைடில் கண்ணைக்கான் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணால் இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. செகண்ட் இமேஜோட லெஃப்ட் சைடு உள்ள கண்ணைக்கான நான் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா ஒரு 5 இமேஜ் இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 இமேஜ் இருக்கும். அப்படியே மேலே உள்ள நீங்கள் லெஃப்ட் சைடில் கண்ணைக்கான் இருக்கும். லைட்டை டச் பண்ணாலே போதும் அந்த கண்ணைக்கான் மேலே இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து அப்படியே செலக்ட் ஆகிட்டே வரும். இதே மாதிரி ஒரு 5 இமேஜ் இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 இமேஜ். இந்த 6ஐயும் செலக்ட் பண்ணக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 1, அடுத்து ஒரு 5 இமேஜ். இந்த 6ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி 6 லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இதே மாதிரி மூவ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த குரூப் முடிகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் நான் வச்சு வந்து கொடுத்துருப்பேன். அதில் செகண்ட் பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 6 லேயர்னு ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணினா போதும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்து ஆடாயிரும். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா இமேஜ் முடிகிற இடத்துல ஒரு பீட் மார்க் நான் வச்சு கொடுத்துருப்பேன். அந்த பீட் மார்க்கில் மறுபடியும் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் மறுபடியும் அதே குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 6 லேயர் கொடுத்தா போதும் மறுபடியும் அந்த எஃபெக்ட் உங்களுக்கு இதே மாதிரி உள்ளே வந்து ஆடாயிரும். நெக்ஸ்ட் இந்த குரூப் எல்லாமே அதாவது இந்த இமேஜ் எல்லாமே முடிகிற இடத்துல வச்சுக்கிட்டு மறுபடியும் அதே குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 6 லேயர் கொடுத்தா போதும் மறுபடியும் அந்த எஃபெக்ட் உங்களுக்கு உள்ள வந்து ஆடாயிரும். இப்போ நான் எப்படி எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணி காமிச்சேனோ அதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை நிமிஷம் ஆடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆடியோ அளவுக்கு இந்த 6 இமேஜையும் காப்பி பண்ணதை நீங்கள் பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி என்னோட ஆடியோ அளவுக்கு நான் எல்லா இமேஜையும் நான் இதே மாதிரி காப்பி பண்ணதை பேஸ்ட் வந்து பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி காப்பி பண்ண இமேஜை இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் இப்போ நம்ம இதில் இப்போ நீங்கள் காப்பி பண்ணி ஆட் பண்ண இமேஜில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த டபுள் பீட் மார்க்கு ரைட் சைடில் ஒரு இமேஜ் இருக்கும். அது எப்போதும் போல தான் ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ஸ் மேலே கிளிக் பண்ணோனையும் உங்களோட கலர் பேரும் அதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு
இதே மாதிரி ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 இமேஜ் இருக்கும். இந்த 5 இமேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள 4 இமேஜ்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா, தெளிவாக புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் உள்ள இமேஜை நீங்கள் எந்த இமேஜ்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5 இமேஜ் இருக்குமா, இந்த 5 இமேஜில் மட்டும் ஒரே இமேஜ் ஆட் பண்ணுங்க. ஓகேவா, மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள அந்த 4 இமேஜுக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜை சேஞ்ச் பண்ணுறது எப்போதும் போல தான். ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணி ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களோட கலர் பெறும். இப்போ எப்போதும் போல உங்களோட ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணால் போதும், அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிடும். இப்போ மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள 4 இமேஜுக்கும் ஆட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஆடியோட எண்டு வரையா நீங்களும் இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இப்போ வீடியோ நம்மளுக்கு கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. மேலே ஒரு சிசியை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பேக் வந்துக்கோங்க, சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மேலே ஒரு 3 சிசி எஃபெக்ட் இருக்கும். 3 தான் இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு சிசியோட லெஃப்ட் சைடில் கண்ணைக்கான் இருக்கும். அது லாங் ப்ரெஸ் பண்ணால் செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கீழே 2 கண்ணைக்கனையும் லைட்டை டச் பண்ணுங்கள். இந்த 3 உங்களுக்கு இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். இந்த 3 செலக்ட் பண்ணக்கப்புறம் எப்போதும் போல் இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. அடுத்து உங்களோட பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆடியோவோட ஸ்டார்டிங்லேயே வச்சுக்கோங்க. இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட்டு 3 லேயர் கொடுத்துருங்க. அந்த 3 உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இந்த 3 உள்ளே ஆட் பண்ணக்கப்புறம் மறுபடியும் லெஃப்ட் சைடில் கண்ணைக்கான் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இப்போ ஆட் பண்ண அந்த 3 சிசியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் உங்களோட ஆடியோட எண்டு வரையா ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு உள்ள இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி உங்களோட ஆடியோட எண்டு வரையா எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.